நாமல் ஆனந்த விஜயபால இடையே கடும் கருத்து மோதல், வெடித்த சர்ச்சை. மன்னார் சுடுகாடாக மாறும், அர்ஜுனா எம்பி பகிரங்க எச்சரிக்கை. முப்படைகளை வரவழைக்க அனுர வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரருடன் நெருங்கிய உறவு, நாமலை கடுமையாக விமர்சித்த ஆளும் தரப்பு. வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள், அனுர அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ஷ. ஈஸ்டர் தாக்குதல் எச்சரிக்கையை புறக்கணித்த புலனாய்வாளர்கள் அம்பலப்படுத்திய நாமல். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியவர் ஜெகத் விக்ரமரட்ன சபாநாயகர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு காரணம் ஒன்றை நிராகரித்ததாக குற்றம் சாட்டிய அஜித் பி பெரேரா இவ்வாறு நடப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் பொறுப்புத்தன்மையையும் பாதிக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா கயந்த கருணாதிலக ஆகியோரும் சபாநாயகரின் நடத்தை குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எச்சரிக்கையை புறக்கணித்த அதே இரண்டு புலனாய்வு அதிகாரிகள் போதைப்பொருள் கொள்கலன்கள் தொடர்பான தகவல்களையும் புறக்கணித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து வந்த இரண்டு கொள்கலன்களில் போதைப்பொருள் இருப்பதாக முன்னதாகவே தகவல் கிடைத்திருந்த போதும் சுங்கத்திணைக்களம் அவற்றை விடுவித்ததாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 323 சிவப்பு லேபிள் கொண்ட கொள்கலன்களை வெளியேற்றப்பட்டதையும் நினைவூட்டிய அவர் அது இதுவரை எந்த விசாரணையும் நடக்காதது கவலையளிப்பதாகவும் கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அதிகாரிகளே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய தகவல்களையும் புறக்கணித்தவர்கள். அந்த தாக்குதலுக்கு பொறுப்புடைய சிலர் கண்டறியப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரு முன்னாள் காவல்துறை அதிபர்கள் சிறையிலேயே உள்ளனர். ஆனால் இன்றைய அரசாங்கம் அந்த தவறுகளை செய்த அதிகாரிகளுக்கே உயர் பதவிகளில் நியமித்துள்ளது என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தண்டனை சட்ட திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசாங்க அமைச்சர் ஒருவர் கட்டடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததாக வழக்கு விசாரணையை நடாத்திய 2 நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கல்கிசை நேதவான் இந்த அமைச்சரை கைது செய்ய 2 முறை உத்தரவிட்ட போதிலும் காவல்துறை அந்த உத்தரவுகளை செயற்படுத்தாமல் தவிர்த்துவிட்டதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுத படைகளை வரவழைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த விடயத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதன்படி செப்டம்பர் 27 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த வர்த்தமானியானது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் பொது பாதுகாப்பை பராமரிக்க முப்படைகளையும் அழைக்கும் நடைமுறை அடுத்தடுத்து வரும் அரசாங்கங்களால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நடைமுறையாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது. காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் மன்னார் பிரதேசம் ஒரு சுடுகாடாகவே மாறுமே அன்றி அங்கு எந்தொரு அபிவிருத்தியும் ஏற்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பணிபுரி விடுத்திருந்தார். இவ்விடயம் தொடர்பில் ஏற்கனவே மன்னார் மக்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போது மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட சென்றிருந்த அமைச்சரையும் மன்னார் மக்கள் தடுத்திருந்தனர். இவ்வாறான ஒரு சூழலில் நேற்றைய தினம் மீண்டும் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்ளப் போவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இவ்வாறு காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிந்து வருகின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் மாபெரும் அரசியல் ஒன்றை நடாத்தி வருகின்றது.
மன்னார் மக்கள் இனியும் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சடலங்கள் வெளிவரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரியால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் நாமல் ராஜபக்ஷ இடையே இன்று கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப் பொருட்கள் காணப்படுவதாக போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்து பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். அண்மையில் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பில் அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் கூட தற்போதைய அரசாங்கம் கொள்கலன் விடயத்தில் அசமந்த போக்குடன் செயல்பட்டுள்ளது. சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் வெளியிடப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது முன்வைக்கும் போது உண்மையிலேயே குற்றம் இழைத்தவர்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும். எங்களுடன் உள்ள சிக்கல்களை தனியாக தீர்த்துக் கொள்ளுங்கள். முதலில் போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னால் இருப்பவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள குடும்பங்கள் வர இருக்கும் பருவமழை காலத்தில் இடம்பெயர்வு அபாயத்தில் இருப்பதால் அவர்களை பாதுகாக்க உடனடியாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பருவகால மழை வெள்ளம் மற்றும் பிற அவசர நிலைகள் ஏற்பட உள்ளதால் பள்ளிகள் மற்றும் அரசு கட்டடங்களில் தற்காலிக தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சிரமங்களை நாமல் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பேரிடர் தாக்குதலுக்கு பிறகுதான் தஞ்சம் அடைகின்றன. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இடையூறுகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை முன்கூட்டியே இடமாற்றம் செய்ய ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என்று அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகி வருபவர்கள் குறித்தும் அவர் கவலைகளை எழுப்பியுள்ளார். இயற்கை பேரழிவுகள் நமது இளம் மாணவர்களின் எதிர்காலத்தை தடம்பொருள் அனுமதிக்க முடியாது. இந்த மாணவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரையும் பிரதமரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் அவர்களின் கல்வி தடையின்றி தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியவர் ஜகத் விக்ரமரட்ன சபாநாயகர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு காரணம் ஒன்றை நிராகரித்ததாக குற்றம் சாட்டிய அஜித் பி பெரேரா இவ்வாறு நடப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் பொறுப்புத்தன்மையையும் பாதிக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா கயந்த கருணாதிலக ஆகியோரும் சபாநாயகரின் நடத்தை குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.